Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல கார்த்திகை தீப விளக்குகளோட கிளீனிங் ரொட்டீன் பத்தி பார்க்க போறோம். இது 3 வருஷமா நான் இந்த விளக்குகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஒவ்வொரு தடவையும் விளக்கு ஏத்தி முடிச்சு நம்ம உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி பழைய விளக்குகளை இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் தொடச்சு வச்சிருக்கிறேன். அதனால எந்த பிசுபிசுப்பும் இல்லாம இருக்கிறது. அந்த தீபம் எரிஞ்சதோட அந்த கரி துகள் மட்டும்தான் அதுல இருக்குதே தவிர மற்றபடி எந்த பிசுபிசுப்பும் இல்லாம இருக்குது. நம்ம வருஷம் வருஷம் ஒரு 2 இல்லைன்னா 3 புது விளக்குகள் கூட வாங்குவோம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா வருஷமும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் இயர் பண்ணலைன்னா இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். விளக்கு எரிஞ்சு முடிஞ்சு திருப்பி உள்ளே தூக்கி வைக்கும்போது திரியை எடுத்து போட்டுட்டு எண்ணெயெல்லாம் தொடச்சி வைங்க. ஸோ அடுத்த வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். டிஷ்யூ பேப்பர் இல்லைங்க, காட்டன் துணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி புது விளக்குகள் நம்ம எடுத்த உடனே எண்ணெய் ஊற்ற முடியாது, ஏன்னா அது எண்ணெய் ரொம்ப அப்சர்வ் பண்ணும். ஸோ அதுக்காக ஒரு க்ளீனிங் ரொட்டீன் வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஹாட்டான தண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய விளக்குகள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் ஆப்ப சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பாத்திரம் தேய்க்கக்கூடிய லிக்யூடு இல்லைன்னா நம்ம துணி துவைக்கிறதுக்கு சோப்பு பொடி வச்சுருப்போம்ல, அது கூட போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பழைய விளக்குகளோ புது விளக்குகளோ ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் ஊற வச்சிடுங்க. ஏன்னா புது விளக்குகள் எண்ணெய் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதை பழக்கணும். ஸோ அதுக்கு இதுவே ஒரு பெஸ்ட்டு, ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஊறின விளக்குகளை நல்லா வெளியில் எடுத்து இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சுக்கோங்க. இது புதுசுங்க. நான் ஆல்ரெடி விளக்கு தேய்க்கிறதுக்கெல்லாம் இதை தான் யூஸ் பண்ணுவேன். புதுசாக ப்ரஷ் வாங்கி அப்படியே விளக்கு தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி யூஸ் பண்ண நம்ம டூத் ப்ரஷ்ஷை நான் இதுக்கு போட மாட்டேன், ஏன்னா நம்ம சாமிக்கு இதுக்கெல்லாம் வைக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன். இது புது ப்ரஷ்ஷு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு விட்டிங்கன்னா பழைய விளக்குகளில் ஆல்ரெடி ஏதாவது ஒரு பிசுபிசுப்பு அங்கங்கே ஒட்டி இருந்தால் கூட நல்லா க்ளீன் ஆகிடும். புது விளக்குகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு ரப் மட்டும் பண்ணினா போதும், ஏன்னா அதில் நம்ம எந்த பிசுபிசுப்பும் இருக்க போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புது விளக்குகள் நீங்கள் எண்ணெயை ஊற்றும் போது ரொம்ப அப்சர்வ் பண்ணாது. அண்ட் இந்த மாதிரி விளக்குகளை க்ளீன் பண்ணுறது நீங்கள் 1 வீக்குக்கு முன்னாடியும் செய்யலாம். ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு வீக்கெண்டு மட்டும்தான் லீவ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்போ கூட செஞ்சு வைக்கலாம். 2 நாளைக்கு முன்னாடியும் செஞ்சு வைக்கலாம். அப்படி இல்லை, கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு காட்டன் துணியோ இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரோ வச்சு தொடச்சிட்டு கூட நீங்கள் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போது தேய்ச்ச விளக்குகளை எல்லாத்தையுமே தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி வடிகிற பாத்திரத்தில் கமுத்தி போட்டுடுங்க. இதுக்கப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் உடனே பண்ணுறீங்க, க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உடனே ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைன்னா ஒரு காட்டன் துணியை யூஸ் பண்ணி கூட நீங்கள் உடனே தொடச்சிடலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஈஸியாக காஞ்சிடும். இதனால நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் இந்த விளக்குகளை அப்படியே யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக பழைய மற்றும் புது விளக்குகளை எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ என்னோட சேனலில் நெக்ஸ்ட்டு வீடியோ ஒரு சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.